ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை 92. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 92. மதியை மணிவிளக்கா வைப்பன் என்றேனோ யானையைப் போலே. மதியை மணிவிளக்கா வைப்பன் என்றேனோ யானையைப் போலே. இது என்ன சரித்திரம்? யானை ஆன்மீகத்தில் ஸ்ரீ வைஷ்ணவத்திலே யானை என்று சொன்னால் முக்கியமாக 2 யானைகள் நமக்கு தெரியும். ஒன்று கஜேந்திர ஆழ்வான் என்று சொல்லக்கூடிய பகவானுக்கு புஷ்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆதிமூலமே என்று சரணாகதியை அனுஷ்டித்த யானை. அந்த யானையை தெரியும், அது நல்ல யானை. இன்னொரு யானை இருக்கு, கம்சனாலே வளர்க்கப்பட்ட யானை, குவலயாபீட்டம் என்ற யானை. அந்த யானை கண்ணனை கொல்ல நினைத்த யானை. ஓர் ஆன காத்து ஓர் ஆன கொன்று என்று திருமழிசை ஆழ்வார் பாடுகிறார். கஜேந்திரன் என்ற யானையை காப்பாற்றி குவலயாபீட்டம் என்ற இந்த யானையை கொன்றான் அப்படின்னு சரித்திரம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஒரு யானையை பற்றி சொல்லப்படுகிறது. சரி, அந்த யானை என்ன செய்தது? அந்த யானை ஏதோ சொல்லுகிறது. என்பன் வைப்பன் என்றேனோ வார்த்தையை சொல்றேன். இந்த வாக்கியம் என்ன சொல்லுகிறது? மதியை மணிவிளக்கா வைப்பன் என்றேனோ. அப்ப யானை ஏதோ சொல்லுது. என்ன சொல்லுகிறது யானை? மதியை, மதி அப்படின்னா அறிவு, ஞானம் அப்படின்னு ஒரு பொருள். மதி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் சந்திரன். ஆகாசத்துல குளிர்ந்த சந்திரன் இருக்கார் இல்லையா, நிலா, அந்த சந்திரனுக்கும் மதி என்று பெயர். மதியை மணிவிளக்கா வைப்பன். மணிவிளக்கு அப்படின்னா அணிவிளக்கு, எப்பொழுதும் எரியக்கூடிய விளக்கு. மணிங்கிறது எப்பவுமே பிரகாசமா இருக்கும் இல்லையா. மணி விளக்கு அப்படின்னா எப்பொழுதும் எரியக்கூடிய விளக்காக வைப்பேன். அப்ப சந்திரனையே எப்பொழுதும் எரியக்கூடிய விளக்கு, அதற்கு நந்தா விளக்கு அப்படின்னு சொல்லுவார்கள். கர்ப்ப கிரகத்துல பெருமாள் சந்நிதியில் கோயில்ல விளக்குகள் வைக்கிறாங்க இல்லையா. அந்த விளக்கு என்பது பகவான் உள்ள இருக்கிற விளக்கு எப்பவும் எரியணும் இல்லையா. அந்த விளக்க மணி விளக்கு அப்படின்னு சொல்றார். அப்ப சந்திரனையே மணி விளக்காக வைப்பன் என்றேனோ அப்படின்னு சொன்னது ஒரு யானை. அந்த யானையை பற்றின சரித்திரம் தான் இந்த வார்த்தையில சொல்லப்படுகிறது. இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சரித்திரத்தை பத்தி தெரிந்துக்கணும்னா முதலிலே ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று திருவேங்கட மாமலை, திருப்பதி திருவேங்கடமுடையான் திருமலை, திருமலையப்பன், மலையப்ப சுவாமி, ஸ்ரீனிவாச பெருமாள், அவர் இருக்கக்கூடிய இந்த திருவேங்கடத்தை குறித்து ஆழ்வார்கள் பாசுரங்கள் பாடுகிறார்கள். தொண்டரடிப்பொடியாழ்வார் ஒருவரை தவிர மற்ற அனைத்து ஆழ்வார்கள், முதற்கவி ஆழ்வாரையும் சேர்க்கக்கூடாது, மற்ற அனைத்து ஆழ்வார்களாலே பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னா அது திருவேங்கடம். அந்த திருவேங்கடமுடையானுக்கு பாடல்களை பாடும் பொழுது ஆழ்வார்கள் அந்த திருவேங்கடமலையை ஒரு காடாகத்தான் கொண்டு பாடுகிறார்கள். இன்றைக்கு நாமெல்லாம் திருவேங்கடம் அப்படின்னா ஒரே கூட்ட நெரிசல். அங்க போய் பெருமாளை சேவிக்கிறதுக்கே நம்ம முன்னாடியே முன்பதிவு செய்து போனாலே கஷ்டப்பட்டு சேவிக்கிற அளவுக்கு கூட்டம் நாட்டம் அப்படின்னு ஒரே கூட்டமா பார்க்கிறோம் அந்த இடத்த. ஆனா ராமானுஷர் வாழ்ந்த காலம் வரையில அவ்வளவு கூட்ட நெருக்கம்லாம் அங்க கிடையாது. யாருமே ஆட்கள் அதிகமாக போக மாட்டார்கள். அப்படி செறிந்து நெறிந்து கிடந்த ஒரு காடு தான். மலையில காடு இருந்தா எப்படி இருக்கும்? நெருக்கமான மரங்கள், அதே சமயத்துல பெரிய மலை பள்ளத்தாக்குகளோட கூடிய ஒரு மலைன்னா
அங்க மனிதர்கள் சாமான்யமா நகரத்துல இருக்கக்கூடிய நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் போக முடியுமா? போக முடியாது. அப்ப இந்த பெருமாள் யாருக்காகத்தான் அங்க போய் நின்றார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து சொல்லுவார்கள். காடும் வேடும் வானரமும் அப்படின்னு சொல்லுவார்கள். அங்க காட்டுல வசிக்கக்கூடிய வேடர்கள், காட்டுல வசிக்கக்கூடிய மற்ற விலங்குகள், வானரம் குரங்கு போன்ற விலங்குகள், இவற்றிற்காகத்தான் பெருமாள் நிற்கிறாராங்க. இத முதலாழ்வார்களுடைய பாடலிலே யானைகளும் குரங்குகளும் எப்படி திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் செய்கின்றன, தொண்டு செய்ய ஆசைப்படுகின்றன, சிலாதலத்தின் மேலிருந்த மந்தி அப்படின்னு எல்லாம் பாசுரங்கள் குரங்குகளை குறித்து பல பாடல்களை பார்க்கிறோம். அதே போல இரண்டாம் திருவந்தாதியிலே பூதத்தாழ்வார், இப்பதான் சில நாட்களுக்கு முன்னால ஒரு வாக்கியத்தில் அனுபவித்தோம். புரிந்து மதவேழம் மாப்பிடியோடு ஊடி திரிந்து சினத்தால் பொருது விரிந்த சீர் வெண்கோட்டு முத்துதிர்க்கும் வேங்கடம் மேல் ஒரு நாள் மண்கோட்டு கொண்டான் மலை. இது மூன்றாம் திருவந்தாதி பாசுரம். இதை பேயாழ்வார் பாடுகிறார். ஆனா பூதத்தாழ்வார் என்ன பாடினார்னு முதல்ல பார்ப்போம். கீழே பார்த்த பாடல், பெருகு மத வேழம் மாப்பிடிக்கு முன்னின்று இருகன் இளமூங்கில் வாங்கி அருகிறந்த தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர் வான் கலந்த வண்ணன் வரை அப்படின்னு யானை எப்படி கைங்கரியம் பண்ணதுன்னு சொன்னார். பெருகுமத வேழம், மத நீரானது பெருகி வரக்கூடிய ஒரு யானை, ஆண் யானை, மாப்பிடிக்கு முன் நின்று, தன்னுடைய பெண் யானைக்கு முன்னால நின்று கொண்டு, இருகன் இளமூங்கில் வாங்கி, மூங்கில் இளமையான மூங்கில், அதே ரெண்டு கண்ணோட இருக்கக்கூடிய அந்த மூங்கிலை உடைத்து இல்ல, அப்படி அழகாக பிடுங்கி வாங்கி, நேரடியா வைக்கல, அந்த பெண் யானைக்கு எப்படி கொடுக்குது ஆண் யானை, அருகிருந்த தேன் கலந்து நீட்டும், பக்கத்துல இருக்கக்கூடிய மரங்களிலே இருக்கக்கூடிய தேன் கூடு, அதுல இருந்து தேன் கலந்து நீட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது. தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர் என்பது இரண்டாம் திருவந்தாதில பூதத்தாழ்வார் பாடினார். அடுத்தது மூன்றாம் திருவந்தாதில பேயாழ்வார் பாடுகிறார். புரிந்து மதவேழம் மாப்பிடியோடு ஊடி, ஒரு பெரிய மதம் பிடித்த யானை, அது தன் பெண் யானையோடு கலந்து, அப்புறம் ஊடி, அதனிடத்திலே சண்டை வந்துடுச்சு, பிரணய கலகம், ரெண்டுத்துக்கும் ஊடி, திரிந்து, அந்த பெண் யானையை விட்டு பிரிந்த துக்கத்தாலும் கோபத்தாலும் திரிந்து அங்கேயும் எங்கேயும் மலையில திரியுதான் அந்த யானை. சினத்தால் பொருது விரிந்த சீர் வெண்கோட்டு முத்துதிர்க்கும் வேங்கடமே, அங்க போய் பெரிய மணிப்பாறைகள், அந்த பாறையில போய் தன் தந்தத்தை போட்டு முட்டுதான். அந்த தந்தத்துல இருந்து முத்துக்கள் கீழே உதிர்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய அந்த பகவான், அந்த திருவேங்கட மலையானது மேல் ஒரு நாள் மண் கோட்டு கொண்டான் மலை, இந்த பூமாதேவியை பூமியை தன்னுடைய எயிறு என்ற பல்லாலே இடர்ந்தெடுத்த வராகப் பெருமாளுடைய மலை அப்படின்னு கீழே பார்த்தோம். அதே போல இதெல்லாம் ஒரு பாசுரங்கள். இந்த பாசுரத்தைக்கெல்லாம் மனசிலே கொண்டுதான் இந்த இடத்திலே இதனை சொல்லுகிறார். இது கூட அதே மூன்றாம் திருவந்தாதியில அழகான ஒரு பாசுரம், 70வது பாசுரம். புகுமதத்தால் வாய்பூசி கீழ்தாழ்ந்து அருவி உகுமதத்தால் கால் கழுவி கையால் மிகுமதத்தேன் விண்ட மலர் கொண்டு விரல் வேங்கடவனையே கண்டு வணங்கும் களிறு அப்படின்னு பேயாழ்வார் இந்த பாடல்ல பாடுறார். யானை கூட கை கால் அலம்பிட்டு பகவானுக்கு புஷ்பத்தை சமர்ப்பிக்குது. திருவேங்கடமுடையானுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு யானை கை கால்கள், முதல்ல வாயை கொப்பளிக்கணும். அர்க்கியம் பாத்தியம் ஆசமனியம்னு சொல்லுவாங்க. அர்க்கியம்னா கை கழுவுறது, பாத்தியம்னா கால கிளம்புறது, ஆசமனியம் அப்படின்னு சொன்னா வாயை கொப்பளிக்கிறது.
பெருமாளுக்கு ஒரு கைங்கரியம் பண்றோம்னா நாம கை கால்கள் வாயை கொப்பளிச்சுட்டு எல்லாம் பண்ணணும் சுத்தமா. அங்க யானை அப்படி பண்ணுதான். புகுமதத்தால் வாய் பூசி அதனுடைய மத ஜலம், பெருகி வரக்கூடிய மத ஜலத்தையே கன்னம் தலையில இருந்து வர்றத வாய்க்குள்ள கொப்பளித்து துப்புகிறது. அது ஆசமனியம் பண்ணியாச்சு. கீழ்த்தாழ்ந்து அருவி உகுமதத்தால் கால் கழுவி, அதே மாதிரி அந்த மத ஜலமானது மேல இருந்து அருவி மாதிரி கீழே கொட்டுது இல்ல, அதுல கால கழுவிக்குதான். காலை அலம்பிக் கொண்டு கையால், தன்னுடைய சுத்தமான கைகளாலே தும்பிக்கையாலே மிகு மதத்தேன், மதத்தை உண்டாக்கக்கூடிய தேன், அப்ப ரொம்ப பிரவகிக்கக்கூடிய தேன், அந்த தேனோடு கூடிய விண்ட மலர், மலர்ந்து இருக்கக்கூடிய பூ. அப்ப தேன் பெருகி வரக்கூடியதான மலர்ந்து இருக்கக்கூடிய புஷ்பத்தை அதனை எடுத்துக்கொண்டு விரல் வேங்கடவனையே கண்டு வணங்கும் களிறு. விரல் வேங்கடவன் அப்படின்னா மிக உயர்ந்தவன் இல்லையா பகவான், சர்வேஸ்வரன். அந்த உயர்ந்தவனான அந்த பகவானையே அவனுக்கு அந்த புஷ்பத்தை சமர்ப்பித்து வணங்கக்கூடிய யானை அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அந்த யானைக்கு கூட தன்னை வணங்கக்கூடிய சக்தியை பகவான் கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. நான்முகன் திருவந்தாதி தான் இப்ப நம்ம அனுபவிக்கணும். அதுலதான் இந்த வார்த்தை வருகிறது. திருமழிசை ஆழ்வார் பார்க்கிறார், நீங்கெல்லாம் நாடு நகரத்துல இருக்கீங்களே, என்ன பிரயோஜனம்? ஒரு குரங்கு ஒரு யானை கூட அந்த பகவானுக்கு இவ்வளவு கைங்கரியம் பண்ணுதே, உங்களுக்கு கொஞ்சம் கூட சிரத்தை இல்லையே என்று தன்னுடைய நான்முகன் திருவந்தாதியில 46வது பாசுரம், ரொம்ப முக்கியமான பாசுரம். அந்த ஊர்ல அது ஒரு யானை இருக்கிற இடம், மலை, திருவேங்கடமலை, காடுகள் நிறைஞ்ச இடம். அங்க இருக்கிறது யார்? மலையில யானைகள் இருக்கு, குரங்கு இருக்கு, வேடர்கள் இருக்கிறார்கள். முதல்ல சரித்திரம் என்ன சொல்ல வரார்ன்றத சொல்லிடுறேன், அப்புறம் பாட்டை பார்ப்போம். ஒரு யானை மலை உச்சியில இருக்கு. அந்த யானைக்கு ஆசை, இந்த பெருமாள் இருட்டா இருக்காரே திருவேங்கடமுடையான், அவருடைய கோயிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்துல விளக்கு ஏத்தி வைக்கணுமே, நித்தியமா எரியிற விளக்கு, நந்தா விளக்கு, அணையாத விளக்கு, அது வைக்கணுமே, என்ன பண்ணலாம்னு அப்படி தேடுது. பார்த்தாக்கா மலை உச்சியிலிருந்து மேல பார்த்தா மேகத்துல ஒரு சந்திரன், அந்த சந்திரன் பிரகாசமா இருக்குல்ல. யானை யோசிக்குது, இதுவே விளக்கு போல இருக்கே, அப்ப இந்த விளக்கை பிடுங்கி அந்த விளக்கை வாங்கி அங்கிருந்து எடுத்து, ஆகாசத்துல இருந்து அந்த விளக்கை எடுத்து திருவேங்கடமுடையான் சன்னிதானத்துக்குள்ள இந்த விளக்கை வைப்போம் அப்படின்னு ஆசைப்படுதான். தன்னுடைய மனசுக்குள்ள ஆசைப்பட்டு அங்க இருந்து தன்னுடைய துதிக்கைய தூக்கி அந்த ஆகாசத்துல இருக்கக்கூடிய சந்திரனை எப்படியாவது எடுக்கணும்னு நீட்டுது. மலை உச்சியில இருக்கிறது யானை, சந்திரன் எங்கேயோ இருக்கு ஆகாசத்துல. தும்பிக்கைய நீட்டினாக்கா அந்த சந்திரனை பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியல. ஆனா எப்படியாவது பகவானுக்கு இந்த சந்திரனை பிடுங்கி நந்தா விளக்காக சமர்ப்பிக்க வேணும்னு ஆசையில விடாம அந்த கையை நீட்டிக்கிட்டே இருக்கான், முயற்சி செய்து கொண்டே இருக்கான். இது இப்படி செய்து கொண்டு இருக்க வெளியிலிருந்து வந்த வேடர்கள், அங்க அந்த ஊர் வேடர்கள் நல்லவர்கள், அவர்கள் யானையெல்லாம் துன்புறுத்த மாட்டார்கள். ஆஹா, யானை எப்படிலாம் கைங்கரியம் பண்ணுது அப்படின்னு அவர்களும் தேனும் பாலும் தினை மாவும் பகவானுக்கு சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் திருவேங்கடத்துல வாழக்கூடிய வேடர்கள். ஏன்னா அவர்களுக்கு இவர் குலதெய்வம். அவர்கள் இந்த யானையை துன்புறுத்த நினைக்க மாட்டார்கள். ஆனா வெளி தேசத்திலிருந்து வந்த வேடர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வேடர்கள் எல்லாம் இந்த யானையை இப்ப தனியா இருக்கே அப்படின்னு சுற்றி வளைத்து கொண்டு இந்த யானையை பிடித்து விடலாம் என்று அவர்கள் அம்பும் வில்லுமாக நிற்க, அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய வேடர்கள், ஆஹா இது என்ன நம்ம ஊர்ல கைங்கரியம் பண்ற யானையை இவர்கள் கொல்ல நினைக்கிறார்களே, பிடிக்க நினைக்கிறார்களே என்று அவர்கள் வில்லும் அம்புமாக அந்த வெளியூர்ல இருந்து வந்த அந்த வேடர்களை எதிர்த்து போராடுகிற கூடிய மலை அப்படின்னு பாட்டு. இதுதான் பாசுரத்தினுடைய அர்த்தம். 46வது பாடல். வைப்பன் மணிவிளக்கா மாமதியை மாலுக்கு என்று எப்பொழுதும் கை நீட்டும் யானையை எப்பாடும் வேடு வளைக்க குறவர் வில்லெடுக்கும் வேங்கடமே நாடு வளைத்தாடுதுமேல் நன்று. நாடு வளைத்தாடுதுமேல் நன்று. இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் போய் அந்த பகவானை சுற்றி சூழ்ந்து கும்பிட வேண்டாமா? என்ன சுவாமி அந்த மலைக்கு பெருமை? வைப்பன் மணிவிளக்கா மாமதியை மாலுக்கு என்று எப்பொழுதும் கை நீட்டும் யானையை. தெளிவா சொல்லிட்டார் பாருங்க. மாமதியை
மிக உயர்ந்ததான பிரகாசமான அந்த சந்திரனை மணிவிளக்கா வைப்பன், அதனை நந்தா விளக்கு, அணையாத விளக்காக பகவானுக்கு வைப்பன். யாருக்கு வைப்பன்? மாலுக்கு என்று திருமால் ஸ்ரீனிவாச பெருமாள். அந்த ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு உயர்ந்ததான இந்த சந்திரனை நந்தா விளக்காக வைப்பேன் என்று எப்பொழுதும் கை நீட்டும். அது பக்கத்துல இருந்தா பிடிச்சுடலாம், சந்திரன் எங்கேயே இருக்கு இல்லையா, அதனால கையை நீட்டிக்கிட்டே இருக்கான். எப்பொழுதும் கை நீட்டும் யானையை, அந்த யானையை எப்பாடும் வேடு வளைக்க, எப்பாடும் வேடு வளைக்கன சுற்றி வெளியிலிருந்து வந்த வேடுவர்கள் அதை வளைச்சி பிடிச்சிடணும் அந்த யானையை என்று நினைக்க, குறவர் வில்லெடுக்கும் வேங்கடமே, உள்ளூர்ல இருக்கக்கூடிய குறவர்கள் வேடுவர்கள், வெளியில இருந்து யாரோ ஒருத்தர் நம்ம மலையில இருக்க யானை, அதுவும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ண யானையை துன்புறுத்த வருகிறார்களே என்று உள்ளூர்ல இருக்கக்கூடிய வேடுவர்கள் வில்லெடுக்கும் வேங்கடமே என்று திருமழிசை ஆழ்வார் ஒரு யானை திருவேங்கடமுடையானுக்கு நந்தா விளக்காக சந்திரனையே கொடுத்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு கைங்கரியத்தில் ஈடுபட்டது இல்லையா. அந்த நான்முகன் திருவந்தாதி 46வது பாசுரம், அந்த பாசுர வாக்கியத்தை தான் இந்த இடத்திலே ஒரு யானைக்கும் குரங்கு போன்றவற்றிற்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பகவானுக்கு கைங்கரியம் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஈடுபாடு பக்தி எனக்கு இல்லையே என்று திருவல்லிக்கேணி அம்மாள் மதியை மணிவிளக்கா வைப்பன், சந்திரனை நந்தா விளக்காக அணையாத விளக்காக மாலுக்கு வைப்பன், ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு வைப்பேன் என்றேனோ, என்று முயற்சி செய்தேனோ, என்று ஆசைப்பட்டேனோ, யானையை போலே திருவேங்கட மலையில இருக்கக்கூடிய யானையை போல இப்படி செய்தேனா என்பது அழகான சரித்திர பாகம். அடுத்து 93வது வாக்கியம், என் நினைந்திருந்தீர் என்று கேட்டேனோ தாயை போலே, என் நினைந்திருந்தீர் என்று கேட்டேனோ தாயை போலே. அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.